தாரும். பாதை தெரியா பேதை நான் உன் பாதம் தேடி வருகின்றேன். தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு இந்த தவக்கால சிந்தனைக்கு அன்போடு அழைக்கிறேன். இதனால் என்னுடைய முதல் வாசகம் லேவியர் புத்தகம் 19வது அதிகாரம் 2வது இறை வார்த்தையை இன்னைக்கு நம்ம சிந்திச்சு பார்ப்போம். தூயோராய் இருங்கள், ஏனென்று சொன்னால் உங்கள் தந்தையாகிய கடவுள் தூயவராய் இருக்கிறார். இன்னைக்கு நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டியது, ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, holiness is the deepest meaning of life. I don't believe in holiness without prayer. ஜெபம் இல்லாமல் பரிசுத்தம், தூய்மை நம்மில் நிலைத்திருப்பதற்கான சாத்திய கூறுகள் மிக 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 குறைவு. இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியது, யாரை பின்பற்றுகிறேன், எப்படி பின்பற்றுகிறேன். இந்த தவக்காலத்தில் கிட்டத்தட்ட முதல் வாரத்தை முடிச்சு 2வது வாரத்தில் இப்ப நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த பயணித்துக் கொண்டிருக்கிற வேளையில என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு முன்னுதாரணம், ஒரு ரோல் மாடல் தேவை. அந்த ரோல் மாடல் அப்படிங்கிறவங்க என்னுடைய வாழ்க்கையை முன்னின்று வழிநடத்தக்கூடிய ஒரு உன்னதராக இருக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டாக, எக்ஸாம்பிளரியாக இருந்திருக்க வேண்டும். அப்படி பார்க்கிறப்ப இன்னைக்கு வாசகம் ரொம்ப அழகா சொல்லுது, நீ எப்படி இருக்கணுங்கிறத உங்க அப்பாவை பார்த்து கத்துக்க. உங்க அப்பா தூயவராக இருக்கிறார், அதுபோல நீங்களும் தூயவராய் இருங்கள். லூமன் ஜென்சியம் 39வது தொகுப்பு மிக அழகாய் சொல்லுது, புனிதர்களுடைய வாழ்க்கை. புனிதர்கள் யாரும் தூயவர்களாய் பிறக்கவில்லை, மாறாக வளர்ந்த பிற்பாடு அந்த தூய்மையை கற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டு அதை முழுவதுமாய் சுதந்திரித்துக் கொள்ள முயற்சி எடுத்து வாழ்ந்தார்கள். அந்த தூய்மையை பாதுகாக்க ஏன் ஒரு சிலர் வேத சாட்சியாக தங்கள் இரத்தத்தையும் சிந்த தயாராக இருந்தார்கள் என்பதைத்தான் நாம வாசிக்க கேட்கிறோம். 2 காரியங்கள் நம்ம செய்யணும் தூய்மையா இருக்கணும்னா. putting sin to death in one's life. தூய்மையா நான் இருக்கணும்னா பாவத்துக்கு இடமே கொடுக்க கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் நெருங்குறப்ப நம்முடைய நிலை ஒரு சூழ்நிலையில பார்க்கிறப்ப ஊதாரி பிள்ளையாக ஆண்டவரை விட்டு தூய்மையை தொலைவுல நம்ம நின்றுகிட்டு இருப்போம். இன்னைக்கு யோசிச்சு பார்ப்போம், எந்த அளவு பாவத்தை நான் ஒழிப்பதற்கான முயற்சிகளை தீர்க்கமாய் இந்த தவக்காலத்தில் செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு தவக்காலம் அப்படின்னு இந்த 40 நாள் மட்டும் பரிசுத்தனா ஒரு வேஷம் போட்டுட்டு, ஒரு மாஸ்க் போட்டுட்டு, அதன் பிறகு எப்படி வேணா இருப்பேன், என்ன வேணா செய்வேன், இந்த தவக்காலத்துல நான் பரிசுத்தமா இருந்துட்டா போதும் இல்ல, அது அழைப்பு அல்ல. இந்த பாவத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைப்பது. திருத்தந்தை பிரான்சிஸ் ரொம்ப அழகா சொல்றாரு, ஒவ்வொரு அருட்சாதன கொண்டாட்டமும், ஒவ்வொரு திருவழிபாடும் நம்முள் இருக்கிற புனிதத்தை, பரிசுத்தத்தை, தூய்மையை நமக்கு அடையாளம் காட்ட வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாம் கொண்டாடுகிற கொண்டாட்டங்கள் எல்லாம் வீணிலும் வீண். அது எனக்கு புரியுதா? அப்ப இந்த 40 நாள் மட்டும் இல்லை, இந்த 40 நாள் இன்னும் ஆழமாய் தியானிக்க, இன்னும் நெருக்கமாய் அவரை பிடித்துக் கொள்ள, இன்னும் தாகத்தோடு அவரை பின்பற்ற ஒரு வாய்ப்பு. அப்ப 2வது காரியம் அப்படிங்கிறீங்க, பிகமிங் இன்க்ரீசிங் மோர் ஆஃப் கிரைஸ்ட் கேரக்டர். கிறிஸ்துவனுடைய குணநலன்களில் இன்னும் அதிகமாய் என்னை பாதிக்க வேண்டும், இன்னும் அதிகமாய் என்னை தொட வேண்டும், இன்னும் அதிகமாய் மறு கிறிஸ்துவாக மாற வாழ அழைக்கப்படுகிறேன். அப்ப அதுக்கு ரொம்ப அழகா ஆங்கிலத்தில் சொல்றாங்க, start your day with Jesus, stay with Jesus all through the day and end your day with Jesus. அப்பதான் முடியும். நாளின் துவக்கத்தையும் நாள் முழுவதும் நாளின் நிறைவையும் ஆண்டவரோடு நீ செய்யப்படுகிற போதுதான் உன் வாழ்க்கை தூய்மையா இருக்கும், பரிசுத்தமா இருக்கும். இல்லைன்னு சான்ஸ் இல்லை. ரொம்ப அழகா எபிரேயர் புத்தகம் 13:14 சொல்லுது, ஏனெனில் நிலையான நகர் நமக்கு இங்கு இல்லை, வரப்போகும் நகரையே நம் நாடி செல்வோம். பரலோகம் தான் நமக்கு. இது சொஜோன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். ஒரு குறுகிய நாட்கள் தங்கக்கூடிய ஒரு பிரயாணிகள், அவ்வளவுதான். நித்தியத்திற்கு நிலையாய் நாம் வாழ போகிற பரலோகம் நல்லா கிடைக்கணும் அப்படின்னா இங்க நான் தூய்மையா என் தந்தையை போல் இருப்பது அவசியம். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஒப்புக் கொடுப்போம். நேசிக்கிற எங்கள் அன்பு தெய்வமே, தூய்மையை, தூய உள்ளத்தை எனக்கு தந்து வழி நடத்தும்படி பரிசுத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். டொமினிக் சாவியோவை போல
பாவம் செய்வதை காட்டிலும் இறந்து போவேன் என்று சொல்லி வைராக்கியமாய் நானும் என் குடும்பம் பிள்ளைகளும் வாழ்வதற்குரிய அருளை ஆசிரை தந்து பலப்படுத்தும்படி உம் பரிசுத்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஜெபம் கேட்டு நடத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.